இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சோங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் மலை பிரசங்கம், சர்மன் ஆன் த மவுண்ட் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். பழைய ஏற்பாடு அடிப்படையா வச்சு இயேசு கிறிஸ்து எப்படி மலை பிரசங்கம் பண்ணாரு. ஏன்னா அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் வேதத்தின் அடிப்படையில தான். எதுவுமே அவர் சொந்தமா பேசல. தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் நான் உங்க மத்தியில பேசுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாருங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே அவர் பேசல. ஏன்னா பைபிள்ல அவருக்கு இந்த மாதிரி நாலேஜ் யாருக்குமே இல்லைங்க, இல்லைங்களா? அவரை பத்தி என்னென்ன இருந்துச்சு பழைய ஏற்பாடுலன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாம் தெளிவா அவர் மறித்து 40 நாள் இருந்தார் இல்லைங்களா, ஸ்ரீசன் கூட போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த அளவுக்கு பைபிள் நாலேஜ் அவர்கிட்ட இருந்தது, இல்லைங்களா? ஒரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடை அடிப்படையா வச்சுதான் அவர் பேசுனது, இல்லைங்களா? ஸோ போன வாரம் 7 விஷயம் நம்ம பார்த்தோம் மலை பிரசங்கத்துல அவர் பேசினது. அதுல 8வதுல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க, 8 to 14, இல்லைங்களா? ஸோ 8வது விஷயம் அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12. மேத்யூ சாப்டர் 5 10 to 12. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எதுக்கு துன்பப்படுறதுனாக்கா நீதிக்காக, தேவனுக்காக, இல்லைங்களா? நம்ம போயிட்டு தப்பு பண்ணிட்டு அது நிமித்தம் துன்பப்படுறது அல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க பர்சனல் லைஃப்ல சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா அதனால பின்விளைவுகள் வந்தே வரணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ட்ரிங்க்ஸ்லயும் அவ்வளவுதாங்க, இல்லைங்களா? பணத்தாசை இருந்தா அதனோட பாடுகள் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், இல்லைங்களா? அது கிடையாது. இங்க சொல்கிற பாடுகள் என்னன்னாக்கா, நீதி நிமித்தம் தேவனோட வழியில நடக்கிறதுனால நமக்கு வர பிரச்சனைகள், இல்லைங்களா? ஒரு ஆபீஸ்ல நம்ம மட்டும் உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், யாரும் விட மாட்டாங்க, நீதியா நடக்க விட மாட்டாங்க, இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி 4 பேர்ட்ட சொல்லணும்னு நினைச்சா அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. நம்மள தடை பண்ணுவாங்க, கேவலமா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இது நிமித்தம் நீ என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கன்றாரு. இதுவும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருக்குது. இத பத்தி ஏசாயா 51:7ல சொல்றாங்க. ஐசையா சாப்டர் 51:7ல இத பத்தி இருக்குதுங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் பாத்தீங்களா? அந்த நிந்தனைக்கு கவலைப்படாதீங்க. நீங்க எங்களை கேவலப்படுத்துறாங்களே, அவமானப்படுத்துறாங்களேன்னு கஷ்டப்படாதீங்க. அதுக்கேற்ற கூலிய தேவன் தருவாருன்ட்டு, இல்லைங்களா? அதுக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம அவமானப்படுறோமோ அந்த அளவுக்கு கனமகிமே பரலோகத்துல பெருசா இருக்கணும், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், இல்லைங்களா? அதுல எந்த ஒரு டவுட்டும் நமக்கு இருக்கக்கூடாதுங்க, இல்லைங்களா? இத தாவீதே சொல்றாருங்க. சங்கீதம் 69:7-9, சாம் சாப்டர் 69 7-9ல நீதி நிமித்தம் அவருக்கு வந்த துன்பங்களை பத்தி அவர் சொல்றாரு. இது எதுக்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்துவோட பாடுகளுக்கு கூட அடையாளமா நம்ம பார்க்கலாம். படிங்க சிஸ்டர். சுமந்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு அந்நியனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு புறம்பானவனும் ஆனேன். உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எதுக்காக அவருக்கு இவ்வளவு துன்பங்கள்னாக்கா, தேவனுடைய வீட்டை பற்றின இருந்த பக்தி வைராக்கியம், அதனாலதான் துன்பம் வந்துச்சே தவிர பர்சனல் லைஃப்ல துன்பத்தை பத்தி அவர் சொல்ல. அவர் தப்பு பண்ணியிருப்பாரு, அதனால துன்பம் வந்திருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. தேவனுடைய வீட்டை பத்தின இருந்த பக்தி வைராக்கியனால அந்த துன்பம். இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சொந்த வீட்டுல அவமானப்படுத்துறாருங்க. நீ உண்மையிலே தேவனுடைய தீர்க்கதரிசினாக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ண வேலைங்க அப்படின்ட்டு அவர் அவமானப்படுத்துறாருங்க, இல்லைங்களா? வெவ்வேறு விதமான வார்த்தையை சொல்லி கேலி பரியாசம் பண்றாருங்க. வீட்டுல இருக்கிறவங்களே நம்பல அவரை. அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அவர் அனுபவிச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? இத நிமித்தம் நீங்க சந்தோஷப்படுங்கன்றாருங்க. இயேசுக்கே அந்த நிலைமைனா நம்மள சும்மா விட்டுருவாருங்களா? எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இதுதான் நிலைமைங்க, இயேசுக்கு மட்டும் இல்ல. இயேசு நாமத்துல ஊழியம் பண்ண எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. அது பழைய ஏற்பாடுல இந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இதுதான் நிலைமை. இத பத்தி 2 நாளாகமம் 36:15-16ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன நிலைமை இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. 2 Chronicles chapter 36:15 and 16.
அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தின் மேலும் தமது வாசஸ்தலத்தின் மேலும் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்துக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி காலமே எழுந்து புத்தி சொல்லி வந்தார். காலமேனாக்கா ஏர்லி மார்னிங் ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசி அனுப்பி புத்தி சொல்றாரு. தாய் தகப்பன் அப்படிதான் பசங்களை டெய்லி புத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இஸ்ரேல் ஜனத்தை தேவன் வழி நடத்தினாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வந்து சொல்ற வார்த்தையை படி நடக்கவே இல்லைங்க, கீழ்படியவே இல்லை. நீங்க எதனா சொல்லின்னு போங்கன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தாங்க. அவங்க சொல்ல வந்த தீர்க்கதரிசியும் கொடூரமான விதத்துல நடத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, சாவடிச்சாங்க. கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். அவர்களோ தேவனுடைய தூதர்களை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அற்பமாய் எண்ணி. இன்னைக்கு அப்படிதான் வந்து உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கு இது நடக்குதுங்க. கேலி பரியாசம், நீங்க மட்டும் தான் சத்தியன்றீங்க, அப்போ நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு அவமானப்படுத்துறது இல்லைங்களா, அடிக்க போறது இல்லைங்களா, தப்பா இது பண்றது, காரி துப்புறது மூஞ்சில, இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குதுங்க இல்லைங்களா. அதுதான் வந்து அப்பவும் நடந்துச்சு, இப்பயும் நடந்துங்குது. அதுக்காக என்னங்க சந்தோஷப்படணும்ன்றாரு. இதுதான் நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க. கண்ணீர் பண்ணுங்க சிஸ்டர். அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். அதனால் கர்த்தருடைய உக்கிரம் தமது ஜனத்தின் மேல் எழும்பிற்று, தப்புவிக்க ஒரு வழியும் இல்லாம போயிற்று. பாத்தீங்களா, இன்னைக்கு தேவன் சும்மா விட மாட்டாருங்க. தேவனை நிந்திக்கிறவங்கள கண்டிப்பா வந்து அவரு இது பண்ணுவாரு, நியாயத்தீர்ப்புல கொண்டு வருவாரு. அது தேவன் கையில நம்ம ஒப்பு கொடுத்துடணும். எரேமியா தீர்க்கதரிசியை கூட தேவன் வந்து அனுப்புனாரு ஜனங்க கிட்ட. எப்படி அவரை ட்ரீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதிரி மாரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அவர் சொல்ற நல்லது அவங்க காதுல வந்து விழுவே இல்லைங்க. இவனா இப்படி பேசின்றான்ட்டு அவரை ரொம்ப இது பண்றாங்க. ஜெரேமியா 20ஆம் அதிகாரம் 7-9. ஜெரேமியா சாப்டர் 20, 7-9. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். பாத்தீங்களா, டெய்லி கேலி பண்ணா எப்படி இருக்குங்க மனசு. டெய்லி ஒரு போய் தேவனோட வசனத்தை சொல்றாரு ஜனங்கள்ட்ட, டெய்லி கேலி பண்றாங்க, பைத்தியம்ன்ற மாதிரி பண்றாங்க. இது நோவா கூட இருக்கும். ஏன்னா மழை வரப்போது, மனம் திரும்புங்க அப்படின்னாக்கா, நீனப்பா புதுசா என்னென்ன சொல்றேன்ட்டு கேலி பேர் ஆசை பண்ணியிருப்பாங்க. ஒரே குடும்பம் இல்லைங்களா. இவருக்கும் அதே நிலைமை தான். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்று பல்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. பாத்தீங்களா, எனக்கு நிந்த பரிகாசம் தான். அதனால எனக்கு யாருக்கிட்டையும் அப்ரிசியேஷன் இல்ல, அவமானம் தான், கேலி தான், பரியாசம் தான். இதுதான் வந்து கிடைக்குதுங்க தேவனுக்காக உண்மையா இருக்கிறவங்களுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் வசனம் படிங்க சிஸ்டர். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். பாத்தீங்களா, ஆனா அவருக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா, இப்படி என்ன அவமானப்படுத்துறாங்களே, பேசாம இருந்துடலாம் பேசாம தேவனுடைய வசனத்துன்ட்டு அவர் மைண்ட்ல வந்துருது. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி வந்தா கூட என்ன சொல்றாரு, இல்ல பேசாம இருக்கக்கூடாது, அந்த வசனம் என்னோட எலும்புக்குள்ள நெருப்பு மாதிரி இருக்குது, நான் பேசுவேன்ட்டு பேசுறாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாம. பாத்தீங்களா, எனக்கு பொறுக்க முடியாது. தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுனாக்கா, நீதியான வழியில இருந்தாக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பேசுவாருங்க. யாருன்னா தப்பு பண்ணாக்கா அது அருவருப்புன்னு சொல்லுவாரு. யோவான் ஸ்நானகர் வந்து ஏரோது கிட்ட போய் சொல்றாரு, நீ பண்றது ரொம்ப தப்பு, உங்க சகோதரனோட மனைவியே நீங்க நாங்க தப்பான உறவுல இருக்கிறனோன்னு அவங்கள இது பண்ணி நாங்க தலையை வெட்டிடுறாங்க இல்லைங்களா. சோ இப்படிதான் வருதுங்க தேவனுடைய தீர்க்கதரிசிங்களுக்கு இந்த நிலைமை தான். இதுக்காக சந்தோஷப்படணும். அதனாலதான் அவருக்கு ரொம்ப பெரிய பேர் கிடைக்குதுங்க இல்லைங்களா. இவரை போல பெரியவர் யாரும் இல்லைன்றாருங்க. ஸ்திரீன் இடத்துல பிறந்தவங்கல்ல அவரை போல யாரும் இல்லை அந்த காலகட்டத்துல பாக்குறோம் நம்ம இல்லைங்களா. சோ நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்களோட அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் இருந்தா கூட தேவனுக்கு உண்மையா இருப்பாருங்க இல்லைங்களா. என்ன அவமானப்படுத்துறாங்க, கேலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தவறான வழியில போக மாட்டாங்க இல்லைங்களா. எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனோம். தேவனுடைய சத்தியத்திலே நிலைன்னு இருப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், ஆப்போசிஷன் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனுக்காக உண்மையா நிற்பவர்கள் தான் நீதி நிமித்தம்
துன்பப்படுறவங்க. சார்லி கர்க்குன்னு அப்படின்னு இருந்தாருங்க அமெரிக்கால. அவரை போன வருஷம் கொலை பண்ணிட்டாருங்க. பப்ளிக்லயே சுட்டுட்டாங்க. நியூஸ்ல பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? எதுக்கு அவ்வளவு கோவம்னாக்கா, அவர் அபார்ஷன் பண்றது தப்பு இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு சொன்னது தாங்க. வேற எதுவுமே அவர் வந்து தப்பா பேசல. வசனத்துல இருக்கிறது தான் அவர் வந்து எடுத்து ஜனங்களுக்கு கருத்தா சொன்னாரே தவிர, வேற எந்த குற்றமும் அவர் பண்ணலங்க. அதுக்கு அவங்களுக்கு கொடுத்த தண்டனை பாருங்க, உயிரே எடுத்துட்டாருங்க. சரிங்களா? சோ இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரிங்களை கூட நேசிப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த சார்லி கர்க்கோட மனைவி பப்ளிக்கா வந்துட்டு என் புருஷனை சாவடிச்சவங்கள நான் மன்னிச்சிடறேன்ட்டாங்க. இது எப்படி இருக்குது பாத்தீங்களா? பப்ளிக்கா அந்த அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணவர அந்த அம்மா சொல்றாங்க, இயேசு நாமத்துல நான் அவரை மன்னிச்சிடறேன்றாங்க. இதுதான் கிறிஸ்தவரோட குணங்க. இல்லைங்களா? வேற யாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அவனை தூக்குல போடு, அவன் ஃபேமிலியில யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நிலைமை கூட இப்ப இருக்குதுங்க. ஆனா இவங்க பாத்தீங்களா? இல்லைங்களா? சோ விமர்சனம் வந்தா கூட நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க அது கிருபையா ஏற்றுக்கொள்வாருங்க. சஃபரிங் வரும்போது என்னங்க சந்தோஷப்படுவாங்க. தேவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ரிவார்டு வரும்ன்ற அந்த நம்பிக்கையில இருப்பாங்க. விடாமுயற்சி இருக்கும். இதெல்லாம் யாரோட அடையாளம்னாக்கா, நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க. இந்த அடையாளம் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா, நம்மளும் நீதியின் வழியில நடந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைங்களா? அடுத்தது இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, நீங்க உப்பா இருக்கிறீங்கன்றாருங்க. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்ட்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். மேத்யூ 5:13. நீங்கள் ஆ, பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆ, உப்பானது சாரமற்று போனால் ம், எதினால் சாரமாக்கப்படும்? ஆ, வெளியே கொட்டப்படுவதற்கும் ஆ, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய ஆ. வேறொன்றுக்கும் உதவாது. பாத்தீங்களா? நீங்க வந்து உப்புன்றது டேஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மளும் உப்பு போல தேவனுடைய கேரக்டரை நம்ம வெளிப்படுத்தணும். அதற்காக தான் தேவன் வந்து அழைத்திருக்கிறாரு. இப்ப பழைய ஏற்பாடுல பலிகள் கொடுத்தாங்க தேவனுக்கு. உப்பு இல்லாம எந்த பலியும் கொடுக்க மாட்டாருங்க. உப்புன்றது இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் அந்த அந்த பலியை என்ன பண்ணும்னாக்கா முழுமைப்படுத்தும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்டியன்ஸ் கிட்ட உப்புனாக்கா, கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கிரைஸ்டோட குவாலிட்டி இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த உப்பு டேஸ்ட் இல்லைன்னு அர்த்தங்க. இந்த சாரம் இல்லைன்ட்டு இல்லைங்களா? So அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 19. இஸ்ரவேல் புத்திரர் ஆ, கர்த்தருக்கு ஆ, ஏறெடுத்து படைக்கும் பரிசுத்தமானவைகளை எல்லாம் ஆ, உனக்கும் உன் குமாரருக்கும் ஆ, உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக ஆ, கொடுத்தேன். கொடுத்தேன். ஆ, அது கர்த்தருடைய சந்நிதியில் ஆ, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செல்லுகிற ஆ. உப்பின் உடன்படிக்கையாய் இருக்கும் பாத்தீங்களா? என்றார். உப்பின் உடன்படிக்கை யாருக்கு சொல்றாருன்னா, ஆசாரிய ஃபேமிலிக்கு சொல்றாருங்க. ஆசாரி ஃபேமிலி கூட உப்பின் உடன்படிக்கை. நம்மளும் வந்து ஆசாரியர்கள் தான் இல்லைங்களா? அந்த உப்பின் உடன்படிக்கை நம்ம கூடவும் தேவன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து லிட்ரலான பலி. இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல, அங்க ஆவிக்குரிய பலி. அதுல உப்பு இருக்கணும் இல்லைங்களா? இசைக்கேல் 43:24 கூட நம்ம பாக்குறோம். அங்கேயும் ஒரு அடையாளம் இருக்குதுங்க. இசைக்கேல் சாப்டர் 43:24. அவைகளை ஆ, கர்த்தருக்கு முன்பாக ஆ, செலுத்த கடவாய். கடவாய். ஆ, ஆசாரியர் ம், ஆசாரியர்கள் ஆ, அவைகளின் மேல் ம், உப்பு தூவி ஆ. அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த பாத்தீங்களா? வேண்டும். ஆசாரியர்களுக்கு என்ன பண்ணுங்க? உப்பு தூவி அதை செலுத்தணும். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பலி கொடுக்கணும்னாக்கா லைஃப்ல உப்புன்றது இருக்கணுங்க இல்லைங்களா? நம்ம லைஃப் வந்து நீதியா நடந்து தேவனுக்காக நம்ம மரித்தால்தான் அதுல என்ன இருக்குது? ஒரு மகிமை இருக்குது, ஒரு கனம் இருக்குதுங்க இல்லைங்களா? லைஃப் ஃபுல்லா குடிகாரம் இருந்துட்டு செத்துட்டு இப்போ இவர் கிறிஸ்துவர்கிட்ட போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஃபியூனரல் சர்மன்ல எல்லாம் அப்படித்தாங்க. லைஃப் ஃபுல்லா அந்த ஆள் வந்து பண ஆசையா இருந்திருக்கும், குடிகாரனா இருந்திருப்பாரு, தவறான வழியில இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இவர் கிறிஸ்துவ கூட இருக்கிறாரு, பரலோகத்துல நிறுவாங்க இல்லைங்களா? பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறாருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாரு? எந்த அளவுக்கு உப்பா இருந்தாருங்க மத்தவங்களுக்கு. இப்ப பர்னபா பாக்குறோம் பைபிள்ல எக்ஸாம்பிள். அவர் உப்பா இருந்தாருங்க மத்தவங்களுக்கு. என்கரேஜ்மெண்டா இருந்தாரு, கம்ஃபர்ட்டா இருந்தாரு இல்லைங்களா? நிறைய பேருக்கு வந்து உதவி பண்றாருங்க. அவர் சொத்தை வித்து ஊழியத்தை வந்து தாங்குறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆகுறதுக்கு இவரு தான் மெயின் ரீசன். ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த ஆள் என்ன நம்மள அடிச்சுன்னு இருந்த ஆளாச்சே, இவரா இங்க வராருன்ட்டு பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயம். ஏன்னா அவர் கொடூரமான மனிதன் பவுல் முன்னாடி. ஏன்னா யாரெல்லாம் இயேசு பத்தி பேசுறாங்களோ அவங்கள புடிச்சுன்னு போயிட்டு ஜெயில போறதுதான் அவரது வேலை. அந்த மாதிரி ஆள் சடன்ல வந்துட்டு நான் இயேசு பத்தி பேசுறேன்னாக்கா யாருக்கு நம்பிக்கை வருங்க? அப்ப இவரு தான் என்ன பண்றாரு? பிரதர்ஸ் கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்தி அவரை என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்துறாருங்க இல்லைங்களா? ஆதி சபையில அந்த மாதிரி உப்பாக நம்ம இருக்கணுங்க மத்தவங்களோட லைஃப்ல.
இல்லைங்களா? சோ இந்த உப்பு நம்ம கிட்ட இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம மத்தவங்கள வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம்னாக்கா, நல்ல விதத்துல. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு நல்ல எக்ஸாம்பிளாவும் இருக்கலாம், தீமையான எக்ஸாம்பிளா இருக்கலாம். இப்போ சாத்தான் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எந்த விதத்துல? தப்பான விதத்துலங்க. ஒரு மனிதன் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு சாத்தான் மிக சிறந்த உதாரணம். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இல்லைங்களா? சோ நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் தரணும் இல்லைங்களா? எப்பவுமே பைபிள் வேல்யூ பிரகாரம் வாழ்ந்துன்னு தான் நம்ம கிட்ட உப்பு இருக்குதுன்ட்டு சாரம் வந்து போல இல்லைங்களா? உலகத்துக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குது லைஃப்ல. நம்ம வந்து உலகத்தார் போல இல்லைனாக்கா உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? நான் யாராவது கஷ்டப்படும் போது அவங்க மனசை நம்ம ஆறுதல் படுத்துறோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா உப்பு இருக்குதுன்ட்டு இல்லைங்களா? நேர்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து உப்பு இருக்குதுன்ட்டு இல்லைங்களா? சத்தியத்துக்காக நம்ம நிக்கிறோம்னா கண்டிப்பா நம்மள்ட்ட உப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க. மத்தவங்கள வந்து ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து சத்தியத்துல வந்து நிலைநிற்க வச்சோம்னு வச்சுங்களேன், அங்கேயே நம்ம கிட்ட உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ எப்போதுமே ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா, அதாவது ரொம்ப ரொம்ப ஆழமா ஆவிக்குரிய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு வச்சுங்களேன், கேப்பை விடாம கண்டிப்பா நம்ம கிட்ட உப்பு இருக்குதுன்னு. சில பேர் எப்படின்னாக்கா நியூ இயர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவாங்க, டெய்லி பைபிள் படிக்கிறேன் இல்லைங்களா, ப்ரேயர் டெய்லி பண்ணணும்ன்ட்டு. ஒரு வாரம் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுங்க. பைபிள் எங்க இருக்குதுன்னு கூட மறந்துடுவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்க கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. டெய்லி படிக்கணும் ஒரு நாள் விடாம இல்லைங்களா? ஜெபத்துல எப்போதுமே ஜெப சிந்தையா இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10வது விஷயம் இயேசு சொன்னது என்னன்னாக்கா, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்றாரு இல்லைங்களா? அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16. மேத்யூ சாப்டர் 5 14 to 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்ம உலகத்துக்கு என்னன்றாருங்க? வெளிச்சம்ன்றாருங்க. நம்மளே இருள்ல இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும் இல்லைங்களா? நம்ம வெளிச்சமா இருக்கணுங்க. மத்தவங்களுக்கு ஒரு மார்க்கதரிசியா இருக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். நம்மளே தவறான வழியில போனோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கொடூரமான விஷயம் அது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நம்ம லைட் கொடுக்குறோன்றது, வெளிச்சமா இருக்கிறோன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். இது கூட பழைய ஏற்பாடுல நிறைய இடத்துல தேவன் வந்து பேசுறாங்க. ஏசாயா 49:6ல பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். பாத்தீங்களா? ஜாதிகளுக்கு நாங்க ஒளியாக வைப்பார். இயேசு கிறிஸ்துவ பத்தியும் சொல்றாருங்க. இதே போல வந்து புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சமா பவுல் இருந்தாரு. அவர் மூலியமா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு அவர் என்னங்க தேவனோட சத்தியத்தை சொன்னாங்க, வெளிச்சமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற வரைக்கும் வெளிச்சமா இருந்தாருங்க. நானே ஒளின்றாரு. அதுக்கு மேல என்ன இருக்கணுங்க? அந்த ஒளியை நம்ம வாங்கி மத்தவங்கள்ட்ட நாங்க பிரகாசிக்கணும் இல்லைங்களா? இந்த உலகத்துல நீங்க சுடரை போலன்றாங்க ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் என்ன பண்ணும்? சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி ஷைன் பண்ணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுங்க. அந்த வெளிச்சம்ன்றது குறையக்கூடாது இல்லைங்களா? நாள் பட ஆவ என்ன ஆகணும்? வெளிச்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்க. நீதிமொழிகள் 4:18, Proverbs 4:18ல நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. பாத்தீங்களா? அதிகமா பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம்ன்றாருங்க. அவ்வளவு பிரகாசம் இருக்குதா இல்லைங்களா? சத்தியத்துல வந்து இவ்வளவு வருஷம் இருக்குது, எவ்வளவு பிரகாசம் இருக்குது இல்லைங்களா? இல்ல இன்னும் டியூப்லைட் மாதிரியே இருக்கிறோமா இல்லைங்களா? சில விஷயங்கள் புரியாமலே இருக்குதா அப்படின்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு அதுல முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் கூட சில டைம் சொல்லும் போது நம்மளுக்கு புரியுது இல்லைன்ட்டுங்க இல்லைங்களா? இல்ல மிஸ்டேக் ஆகுதுனாக்கா நம்மளுதான் இல்லைங்களா? நம்ம அதுக்கு இடம் கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்து பிரகாசம் வந்து நாள் ஆவோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், குறைஞ்சிருக்காது. அந்த அனல் கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஹோலி ஸ்பிரிட்டோட அனல், ஆயுள் அனல் வந்து அதிகரிக்கும், குறையாது இல்லைங்களா? சில சமயம் எப்படி ஆயிடுதுனாக்கா லவோதோக்கியா சபை சொன்ன மாதிரி தாங்க, அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்ற மாதிரி
அந்த லெவல்ல இராதபடியே எச்சரிக்கையா இருக்கணுங்க. பழைய ஏற்பாடுலயே தேவன் ஒரு அருமையான விஷயத்த சொன்னாருங்க. உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லிட்டு யாரெல்லாம் நீதியின் வழியில வாழ்றாங்களோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு பாருங்க. தானியேல் 12:3, தானியேல் சாப்டர் 12:3. ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். அங்க நம்ம பிரகாசிக்கணும்னா இங்க ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கணும். இந்த பூமியில நம்ம வெளிச்சமா இருந்தால்தான் பரலோகத்திலும் வெளிச்சமாக இருக்க முடியும். இங்க வெளிச்சத்தை காட்டாம அங்க போயிட்டு வெளிச்சமா இருக்கிறேன்னா எங்க இருக்க முடியும்? பவுல் வந்து போற இடத்துல எல்லாம் வெளிச்சமா இருந்தாரு இல்லைங்களா? எத்தனை பேருக்கு ஞானமே இல்ல, அந்த ஞான கண்களை வந்து திறந்தாருங்க. சுவிசேஷத்தின் ஒளின்றாரு. அதை வந்து அவரு தான் வந்து ஓபன் பண்ணாருங்க. தேவன் அவர் மூலியமா பண்ணாருங்க. எவ்வளவு புறஜாதிங்களுக்கு அவரு இல்லைங்களா? அதனாலதான் அவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம கிட்ட ஒளி இருக்குதுன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? எப்போதுமே நாங்க நற்கிரியைகளே பண்ணிட்டே இருப்போம். அப்பனாக்கா வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லைங்களா? நம்ம கிட்ட எந்த ஒரு மாயமாலம் இருக்காது, போலியான ஒரு வாழ்க்கை இருக்காதுங்க. வெளியில எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் உள்ளே இருப்போம். அப்படி இருந்தோம்னாக்கா வெளிச்சம் இருக்குதுன்ட்டு இல்லைங்களா? உள்ள வந்துட்டு அருவருப்பான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தா இருளதான் இருக்கிறோம், நம்ம வெளிச்சத்துல இல்லைங்க. சும்மா பொய்யான ஒரு பிம்பா காமிச்சிட்டு இருக்கிறோன்ட்டு. சத்தியத்தை வந்து தைரியமா மத்தவங்கள்ட்ட பேசுவாங்க வெளிச்சம் இருக்குதுன்ட்டு. வெளிச்சம் இருக்கிறவங்க யாருமே வந்து சத்தியத்துக்கு பயப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க யார்கிட்டயும் சொல்றதுக்கு இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான கேரக்டர் வெளிச்சம் என்னன்னாக்கா, கிறிஸ்துவை போல இருக்கின்ற குணம், விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, கிருபை காட்டுறது இல்லைங்களா? பொறாம இல்லாம இருக்கிறது, யாராவது தவறு செய்தா அதை மனசுல வச்சுட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணெல்லாம் சத்தியமா இருக்காதுங்க வெளிச்சம் இருக்கிறவங்கள்ட்ட இல்லைங்களா? ஸோ ஒருத்தருக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து ஊற்ற வேண்டும். அப்போ அந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லைங்களா? நேர்மையா இருந்தா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தங்க. ஆவிக்கிற விஷயத்துல மத்தவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம பூஸ்ட் பண்றோம்னா நம்மள்ட்ட வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு ஒரு காலமும் வெட்கப்பட மாட்டோம் வெளிச்சம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா. இதெல்லாம் அடையாளங்கள். அடுத்து இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னாக்கா, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன்றாரு. மத்தேயு 5:17-20. Matthew chapter 5:17-20. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு புலனி ஆகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகளில் எல்லாரிலும் சிறியதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனிதருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? அந்த ஊர்ல பரிசேயர் சதீசர் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களுடைய நீதி இருக்கணும்ன்றாருங்க. அதுக்கு மேல என்ன நீதி? அவங்களுடைய நீதி வேற வெளியரங்கமா இருந்துச்சுங்க, ஒரு மாய்மாலமா இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றாரு. அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நம்ம எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, கிறிஸ்துவின்குள்ள இருக்கிற பிரமாணம் இல்லைங்களா? ஒரு ராயல் லாக்குள்ள இருக்கிறோம். அது என்னன்னாக்கா அன்பு இல்லைங்களா? அன்பு தான் எல்லாத்தையும் நான் வந்து தாங்கிறதுங்க. அன்புக்கு மேலான ஒரு பிரமாணம் இல்லை. ஒரு அன்பு இருந்தா நம்ம எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், மற்றவங்களோட பொருளை வந்து இச்சிக்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. அன்பு இருந்தா ஒரு மனிதன் இயேசுவை போல இருக்கலாம். அது வந்து அது இருந்தாவே நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் இல்லைங்களா? தேவன் மேல அன்பு இருந்தா நம்ம மத்தவங்களை வந்து வெறுக்க மாட்டோம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல் இல்லைங்களா? உபாகம் 4:2 என்ன சொல்றாரு பாருங்க. இது அடிப்படையில தான் இயேசு பேசுறாரு. உபாகமும் chapter 4:2. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஒன்னையும் கூட்டாதீங்க, ஒன்னையும் குறைக்காதீங்கன்றாரு இல்லைங்களா? அதே ஏசாயா 42:21 படிங்க சிஸ்டர். ஐசாயா chapter 42:21. கர்த்தர் தமது நீதியின்
நிமித்தம் பிரியப்பட்டார். அவர் வேதத்தை மகிமைப்படுத்தி மேன்மையாக்குவார். பாத்தீங்களா, வேதம்ன்றது இந்த லா என்ன பண்றாருங்க, மேன்மையாக்குன்றாரு. அதுல வந்து நம்ம உண்மையா இருந்தானா நமக்கு அது மேன்மை. யோசியா ராஜா இருந்தாருங்க, நியாயப்பிரமாணம் அந்த இது அவருக்கு கிடைக்குது. அதை பட்சவனே அவர் ட்ரெஸ் வந்து கிழிச்சுக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப பேஜாராயிடுதுங்க, இவ்வளவு பாவம் நம்ம பண்ணியிருக்கிறோமா தேவனோட வசனத்துக்கு விரோதமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து ஒரு முக்கியமான எழுப்புதலை வந்து கொண்டு வர்றாரு இல்லைங்களா. நம்ம தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணியிருக்கிறோம், இனிமேட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நியாயப்பிரமாணத்தை நம்ம வந்து நிறைவேற்றணுங்க. இன்னைக்கு வசனத்தை நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நடந்தாலே நியாயப்பிரமாணத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும் இப்ப இருக்கிறது இல்லைங்களா. இப்ப நம்ம புதிதான ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா. சோ நம்ம தேவனுடைய கற்பனைகளை லவ் பண்ணணும், இதே பூர்வமா என்ன பண்ணணும், அது நம்ம கீழ்ப்படியணும், ஸ்கிரிப்சரை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. எதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேதத்தின் படியில கற்றுக் கொடுக்குறாங்களோ நம்ம அதை கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏனோதானன்ட்டு இல்லைங்க, முழு இதயத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்லைங்களா. பரிசுத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தேவன், மற்ற விஷயத்துக்கு இல்லைங்க. மேம்போக்கான ஒரு வாழ்க்கை கிடையாது, உள்ளுக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா அது மெயின். கன்சிஸ்டண்டா இருக்கணுங்க. சத்தியத்துக்கும் கிருபைக்கு ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேவனுடைய சித்தம் வந்து எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம நிறைவேற்ற பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சித்தம் அல்ல, தேவனுக்கு அதுல வந்து மகிமை வருதா, தேவனை வந்து ப்ளீஸ் பண்றோமா இதன் மூலியமா, அதை பண்ணிட்டு நம்ம கரெக்டா பண்ணோம்னா எப்பவுமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களா நம்ம வந்து இருப்போம் இல்லைங்களா. அடுத்து இயேசு பேசுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கோபத்தை பத்தி பேசுறாரு. கோபம் வந்து எவ்வளவு கொடூரமானது அப்படின்ட்டு. இது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22 - 26 வருதுங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவானவன். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவானவன். பாத்தீங்களா, மூடன்ட்டு நம்ம மனசுல ஒரு முட்டாளன்னு நினைச்சாலே அது கொலைக்கு சமானம் தான் சொல்றாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்படியே ஆகையால் நீ உன் பலியை பீடத்தின் இடத்தில் செலுத்த வந்து உன்மேல் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கே தானே பீடத்தின் முன் உன் பலியை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் பலியை செலுத்த. நீங்க நம்மளும் பலி செலுத்திட்டு இருக்கிறோம், நம்மளால முடிஞ்சது தேவனுடைய ஊழியத்துக்கு இல்லைங்களா. ஆனா எந்த மனசோட பண்றோம், யார் மேலனா வஞ்சம் இருக்குதா, கோபம் இருக்குதா, பொறாம இருக்குதா, இல்ல நம்ம வந்து இன்னுமே ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறோமா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் பலியை போய் செலுத்தணுங்க. பலி ஜஸ்ட் நம்ம வந்து காணிக்க கொடுக்கறதுனாலவே தேவன் வந்து நம்ம ஜெபத்துல கேட்டுருவாருன்ட்டு அல்ல. ஃபர்ஸ்ட் நீ சகோதரன்ட்டு ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா. இதை பண்ணாம நம்ம வந்து பலியை மட்டும் செலுத்துறதுனால தேவனோட நாமத்துக்கு எந்த ஒரு மகிமையும் கிடையாது. இதை எதை அடிப்படையில சொன்னாருனாக்கா, பழைய ஏற்பாடுலயே சொல்றாருங்க, மனதளவுல கூட நீ ஒருத்தர் மேல கோபம் கொள்ளாதேன்றாரு. லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் சகோதரனை உன் இருதயத்தில் பகையாயிராயாக. பாத்தீங்களா, இதயத்துல கூட நாங்க ஏட் பண்ணாதேன்றாரு. இத வந்து பேசா வச்சிருந்தா இயேசு வந்து அந்த சொன்னதுங்க, இதை புதுசா அவர் வந்து சொல்ல இல்லைங்களா. நீதிமொழிகள் 14:29 கூட இதை பத்தி பேசுறாங்க. Proverbs 14:29 நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறார். முற்கோபி என்ன பண்றாரு, முட்டாள்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு இல்லைங்களா. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, கோபம் யாரோட மடியில இருக்குன்றாருன்னா மூடரோட மடியில இருக்கிறது, அதனால கோபம் நீ கொள்ளாத அப்படின்றாரு. ஆசான்ட்டு ஒரு ராஜா இருந்தாரு, அவர் என்ன பண்றாருனாக்கா, தீர்க்கதரிசி போயிட்டு நீங்க பண்றது தப்புன்னோடனே ரொம்ப கோவம் வந்துருது அவருக்கு. என்ன பார்த்தா சொல்ற அப்படின்ட்டு தீர்க்கதரிசியை தூக்கின்னு போயிட்டு ஜெயில போட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் தேவன் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. பாத்தீங்களா, செஞ்ச தப்ப வந்து தேவன் மூலியமா தான் சொல்றாருங்க. அதுக்கே அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சுங்க, கரெக்ஷன் ஏத்துக்கல அவரு இல்லைங்களா. சோ நம்ம எப்போ அனாவசியமா கோவப்படுறோமோ அப்பவே வந்து நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை விட்டு விலகி வந்துட்டு இருக்கிறோம்ட்டு. ஓகே, சோ ஒரு மனுஷன் வந்து அந்த கோவத்தை வந்து மேற்கொள்ளணும்னா என்னென்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனலா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்த வந்து இமோஷனலா பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம போயிட்டு அவங்க கிட்ட பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கணும். அதை வந்து அப்படியே விட்டுடுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாயின்னு தான் போகும் இல்லைங்களா. புத்திமான் என்ன பண்ணுவாங்க, ரீகேன்சல் ஆகணும்னு பார்ப்பாங்க இவங்க சைட்ல ஃபர்ஸ்ட். ஏசும் அத்தனை சொல்றாரு, உன் சகோதரன் கிட்ட உனக்கு குறை உண்டானா நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு ரீகன்சல் ஆயிட்டு வா, ஒப்புரவாயிட்டு வான்றாரு இல்லைங்களா. மத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. யாரு தேவனோட வழியில நடக்கிறவங்க யாருமே வந்து மத்தவங்களை இன்சல்ட் பண்ண மாட்டாருங்க இல்லைங்களா. விட்டு கொடுப்பாங்க, காமா பேசுவாருங்க. கசப்பை வந்து வளர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்ரீஷரா இருக்குன்னு நினைக்கிறவங்க, இதை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறவங்க கசப்பை வந்து மனசுல வளர்த்துக்க மாட்டாருங்க. ஈஸியா வந்து ஃபர்கிவ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து கோபத்தை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்களோட சுபாவம் இல்லைங்களா. இப்படி பண்ணாம வந்து கோபத்தை நம்ம லைஃப்ல இருந்து எடுக்க முடியாதுங்க. மன்னிக்காம எப்படி கோபத்துல இருந்து வெளியே வர முடியும் இல்லைங்களா. கரெக்ட் பண்ணும் போது மனதளவுல ஏத்துக்கணுங்க. ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நீ பண்றது தப்புனாக்கா அன்புலாம் வந்து நம்ம அதை ஏத்துக்கணும். அப்போ வந்து கோபத்தை நம்ம விட்டு கொடுக்கலாங்க இல்லைங்களா. ரிவெஞ்ச் எடுக்காம சமாதானமா போகணும்னு விரும்பணும். இதுவும் முக்கியமான குவாலிட்டி ஒரு கிறிஸ்தவர்கிட்ட இருக்க வேண்டியது. இதெல்லாம் இல்லாம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. அடுத்த விஷயம் இயேசு பேசுறது எதை பத்தினாக்கா இச்சையை பத்தி பேசுறாருங்க, லஸ்ட். இது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 to 30. இப்போ உலகம் ஃபுல்லா இதன் பின்னாடிதான் போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. படிங்க சிஸ்டர். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது 26க்கு சொல்லப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போ மாடர்ன் விபச்சாரம் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல வருதுங்க. நீங்க டிவி ரியாலிட்டி ஷோஸ் எது வேணா பாருங்க, எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான். அருவருப்பான விஷயங்கள் தாங்க. ஃபேமிலியாலாம் பார்க்கவே முடியாது. டான்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனா அதுல அவங்க ஆடுற விதம் பண்றது எல்லாமே வந்து அசுத்தமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்குங்க. இல்ல பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் வேற, அதை விட அருவருப்பான ஒரு நிகழ்ச்சி நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களை கெடுக்கிற ஒரு ப்ரோக்ராம் அது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து மாடர்ன். இது டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பண்றாங்க. ஜனங்களை வந்து தவறான விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணின்னு வராங்க. இப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிட்ட பிறகு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, டிவிலே வருது, இதுனா தப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட இன்னைக்கு பெருசு இல்லைங்க. நிறைய பேருக்கு அது தப்புன்ற மாதிரியே இல்ல இல்லைங்களா. ஏன்னா இப்போ அவங்க ஃபாலோ பண்றவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் எலெக்ட் பண்ணி ஒருத்தர் சிஎம் பண்ணிக்கிறாரு, அவரே அப்படிங்கிறாரு. இப்ப அவரை ஃபாலோ பண்றவங்க எப்படி வருவாங்க? அந்த மைண்ட் தான் வரும். அது ஒரு தப்பே இல்லை. நம்ம லீடரே அப்படிங்கிறாரு, நம்மளுக்கு என்ன அப்படிதானே தோணும். இளைஞர் காட்டுற வழி பாருங்க எப்படி இருக்குது. அவரை ஃபாலோ பண்றவங்க யாருக்குமே வந்து யோசிக்கிற தன்மையே இல்லைங்க இல்லைங்களா. அவங்கள்ட்ட பாயிண்ட் இருக்காது. யாருன்னா என்ன சொன்னா அருவருப்பான கேவலமா திட்டுற ஒரே ஒரு இதுதான் இருக்குது அவங்க கிட்ட. இதுதான் வந்து மாடர்னைஸ்டு இதுங்க இல்லைங்களா. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை இந்த மாதிரி தவறான வழியில வழி நடத்துது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இல்லைங்களா. ஆன்லைன்ல வர இந்த மாதிரி விஷயங்கள். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா, அதை நீ தூக்கி போடுன்றாருங்க அந்த மாதிரி விஷயங்களை. யோபு எப்படி இருந்தாரு? யோபு 31:1 படிங்க சிஸ்டர். ஜோப் சாப்டர் 31:1. என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், பின்னே நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமா இருப்பது எப்படி? பாத்தீங்களா, எப்படி நான் வந்து ஒரு கன்னிகை மேல் நோக்கமா இருப்பது அப்படின்றாரு இல்லைங்களா. சோ நான் கண்கள்ல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா. இதெல்லாமே பழைய ஏற்பாடுல இருக்கிற அடிப்படையை வச்சுதான் இயேசு பேசினது. நீதிமொழிகள்ல இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23 to 29, Proverbs chapter 6, 23 to 29. வேதமே வெளிச்சம், அது உன்னை தீய ஸ்திரீயின் கைக்கும் அந்நிய ஸ்திரீயினுடைய நாவின் இச்சகத்திற்கு தப்புவிக்கும். பாத்தீங்களா, வசனத்துல உறுதியா இருந்தா அந்த மாதிரி தவறான லஸ்ட்ஃபுல்லான தாட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த வசனம் என்ன பண்ணும், நீ பண்றது தப்புன்னு உணர வைக்கும். நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். இல்லைன்னா நாங்க எல்லாமே நார்மலா தான் படும். எல்லாமே நார்மல் தான் இல்லைங்களா. வர்றது எல்லாமே நார்மலா தான் போடணும். டிவில வர்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும்.
கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். உன் இதயத்திலே அவளுடைய அழகை இச்சியாதே. பாத்தீங்களா, இத அடிப்படையா தான் இயேசு சொல்றாருங்க. இதயத்துல கூட என்ன தப்பா யோசிக்காத அப்படின்ட்டு. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. கண்டினியூ பண்ணுங்க. அவள் தன் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. விபச்சாரியானவள் நிமித்தம் மனிதன் ஒரு துண்டு அப்பத்துக்கு தாழ்ந்து போவான். போதுங்க சிஸ்டர். சோ என்ன பாக்குறோம்னாக்கா அந்த மாதிரி இருக்குது இப்போ சொசைட்டி. ரொம்ப 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 இதா இருக்கணுங்க இல்லைங்களா? லண்டன்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ வர மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதை பத்தி. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா 30 இயர்ஸ் முன்னாடி வந்த மூவிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து என்னெல்லாம் வந்து தப்புன்னு சொன்னாங்களோ அப்போ வந்து என்னன்னாக்கா 18 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய அந்த கண்டென்ட் இப்ப என்னன்னாக்கா 13 வயசு இருக்கிற பசங்க பாக்குற அளவுக்கு அலோ ஆயிட்டு இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் 18 வயசு மேல இருக்கிறவங்க பாக்குற விஷயம் இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்க பாக்குற லெவலுக்கு வந்துட்டுக்குதுங்க, அலோ ஆயிட்டுக்குது. இப்போ நாளைக்கு என்ன ஆயிடும்னாக்கா இன்னும் கம்மியாயிடுங்க இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு அருவறுப்பு சுத்தி இருக்குது. சோ இந்த விஷயத்துல நம்ம கண்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. சங்கீதம் 119:37 Psalm 111:19-37. வீணானவைகளை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பாத்தீங்களா, வீணாத நான் பார்க்க கூடாதுன்றாருங்க இல்லைங்களா? வீணானதை நான் பார்க்காதபடிக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, என்ன உயிர்ப்பியும் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. இந்த மாதிரி கேட்டாதான் நம்ம ஒழுங்கா இருக்க முடியும். இந்த மாதிரி இச்சையை விட்டு நம்ம விலக முடியும். சாம்சன் என்ன பண்றாரு, ரிப்பீட்டேட்டிவா அவருக்கு மனசுக்கு என்ன இச்சையா இருக்குதோ அதை தான் பண்றாரு. தவறான பொண்ணு கிட்ட போறாரு இல்லைங்களா? அதனால வந்து தேவன் அவர் கொடுத்திருந்த அந்த ஆவியே வந்து இழக்கிறாரு. லாஸ்ட்ல செத்தும் போறாரு. ரொம்ப பெரிய இனங்க பலசாலி, ஆனா இச்சையை அடக்க முடியல பாருங்க. நீங்க நிறைய பேர் அப்படித்தாங்க, நல்ல பணக்காரா இருப்பாங்க, பாடி பில்டரா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா இந்த இச்சையில தான் வந்து ஒரு மனுஷன் விழுறுத்துங்க மெயின் இல்லைங்களா? சோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ எப்படி இதுல இருந்து நம்ம இது பண்ணலாம்னாக்கா, பரிசுத்தமா இருக்கலாம்னாக்கா கண்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணணும் இல்லைங்களா? பரிசுத்தமான ஒரு தாட்ஸ் நம்ம வச்சுக்கணும்னாக்கா நல்லதுங்க. எங்கெல்லாம் வந்து டெம்டிங்கான சுச்சுவேஷன் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்ம சரிங்களா? நம்ம மத்தவங்களை வந்து ஆனர் பண்ணணும், அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுங்க. இப்போ மூவிஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, பொண்ணுங்களை வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் காட்டுறது, ஒரு பொருள் மாதிரி தான் காட்டுறது. அவங்க ஒரு உயிர் மாதிரி காட்டுறது இல்லை இல்லைங்களா? அவங்க வந்து நம்ம தாய், நம்ம சகோதரி, நம்ம அவங்கள அருவருப்பா பார்க்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் மூவிஸ்ல காட்டுறது இல்லைங்க. அவன் வந்துச்சுனாக்கா ரொம்ப ரேர் அது இல்லைங்களா? அப்ஜெக்டிஃபை பண்றாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. அது என்ன ஆகுது, இந்த இயேசு சொன்ன மாதிரி அந்த விபச்சாரன்ற விஷயத்த வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற மீடியா. இது ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு எச்சரிப்பா இருக்க வேண்டியதுங்க. தாட்ஸ் வந்து பியூரா வச்சுக்கணும் இல்லைங்களா? அசுத்தமான விஷயத்த வச்சுக்க கூடாது. செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கணும் இல்லைங்களா? மேரேஜ்குள்ளேயே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறத இது பண்ணணும் இல்லைங்களா? அதை வந்து நம்ம கனம் பண்ணக்கூடாது, கனம் பண்ணணும் இல்லைங்களா? ஹோலினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பரிசுத்தத்துக்கு, பிளஷரை விட இல்லைங்களா? பிளஷர்ஸ் நம்ம லைஃப்ல கிடைக்குங்க, அது நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நேரம் பிளஷர், அவ்வளவுதான். சந்தோஷம்ன்றது இட்டர்னலா இருக்கணும்னாக்கா இந்த பிளஷரை நம்ம அவாய்ட் பண்ணாதான் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14வது விஷயம் இயேசு சொன்னது எதை பத்தினாக்கா டிவோர்ஸ் பத்தி பேசுறாங்க, விவாகரத்தை பத்தி. அது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31-32. தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் அவளுக்கு தள்ளி விடுதல் சீட்டை கொடுக்க கடவன் என்று குறிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன விவாகரத்தை தவிர தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். என்ன பாக்குறோம்னா டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றத பத்தி அவர் சொல்றாருங்க, அனாவசியமா இல்லைங்களா? சோ இது வந்து ஒரு ரிலீஜன்ல என்னன்னாக்கா தலாக் 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 3 டைம் சொன்னா ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு என்னங்க ஒரு கனமே இல்லை. ஆனா நம்ம இதுல அப்படி இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க கூட தான் நம்ம வந்து இருக்கணும். அந்த மேரேஜுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்க, அது கமிட்மெண்ட். வேணானா விட்டு போறதுக்கு அது நார்மலான விஷயம் கிடையாது இல்லைங்களா? அது தேவனுக்கு முன்பாக ரொம்ப கனம் உள்ள ஒரு விஷயமா இருக்குதுங்க, மனிதருக்கு முன்பாகவும் ரொம்ப கனமா இருக்குது. அதை சாதாரணமா இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா? புடிச்சா லிவின்ல இருக்குது, அதுக்கப்புறம் விட்டு போறது, இது ரொம்ப ரொம்ப தாசியானே வருதுங்க. தேவன் என்ன சொல்றாரு, தள்ளி விடுகிறத நான் வெறுக்கிறேன்றாரு, டிவோர்ஸ் நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன் அப்படின்றாரு. இத அடிப்படையில தான் இயேசு பேசுறாரு. மலாக்கி 2ஆம் அதிகாரம் 13-16. நீங்கள் இதயம் செய்கிறீர்கள், கர்த்தரை
உங்களுடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் மூடுகிறீர்கள். அதனால் அவர் இனி உங்களுடைய காணிக்கையை நோக்கமாய் நெகிழ்ந்து கொள்ளுகிறதும் இல்லை, உங்கள் கையில் பிரியமாய் அங்கீகரிக்கிறதும் இல்லை. நீங்கள் அது எதினால் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் நீ துரோகம் பண்ணின உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறபடி. பாத்தீங்களா, ரெண்டு பேருக்கும் மத்தியில சாட்சியா இருங்க. தேவனை சாட்சியா வச்சுதான் கல்யாணமே நம்ம பண்ணிக்கிறது. அதுக்கே மதிப்பு கொடுக்காம டிவோர்ஸ் பண்றது, தப்பான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப அருவருப்புங்க. அதனாலதான் இயேசு இதன் அடிப்படையில தான் பேசுறாங்க. புதுசா அவர் சொல்ல இல்லைங்களா, தேவனுடைய அந்த ஆதீன திட்டமே நான் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனாலதான் ஆதாமியாவால இது பண்ணாருங்க இல்லைங்களா. அது நம்ம பாக்குறோங்க. ஆதி ஆகமம் 2:24 சொல்றாரு பாருங்க. ஜெனசிஸ் 2:24 பாத்தீங்களா, ஒரே மாம்சமா இருப்பார் அப்படின்னு சொல்றாருங்க. ஓசியா தீர்க்கதரிசிய தேவன் என்ன சொல்றாருங்க, தவறான ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணின்றாருங்க. இது எதுக்குனாக்கா ஒரு அடையாளம். கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்களா. சோ அதை இஸ்ரேல் ஜனம் எப்படி எடுத்துட்டாங்கனாக்கா ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கினாங்க. இங்க தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க இவ்வளவு தவறான வழியில இருந்து கூட நான் உங்களை மன்னிக்கிறேனே அப்படின்ட்டு இல்லைங்களா. இதே மாதிரி பைபிள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாருங்க இல்லைங்களா. அமெரிக்கால அந்த ஸ்திரீ தவறான வழியில போய் கூட அந்த மனைவியை அவர் மன்னிச்சு ஏத்துக்கினாருங்க. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா அவரு. அவங்க திருந்தி வந்துட்ட பிறகு அவர் ஏத்துக்கினாருங்க. இது எல்லாருக்கிட்டே வராது அந்த குவாலிட்டி. தேவன் சொல்லி கொடுத்த அந்த குணம் அவர்கிட்ட இருந்தது இல்லைங்களா. சோ இது நம்ம பாக்குறோம். நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் மன்னிக்கிற விஷயத்துல. மேரேஜ நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது இல்லைங்களா. அது ரொம்ப ஆனர் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட். மன்னிக்கிறத நம்ம இது பண்ணணும் இல்லைங்களா. ஆனஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கணும். கல்யாண விஷயத்துல ஒருத்தர் ஆனஸ்டா இருந்தாலே பிரச்சனை வராதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கணும்னு நினைக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ற அந்த உள்ள இருக்கணும். அப்பதான் கல்யாணம் ரொம்ப வருஷம் நீடிக்கும். உனக்கு என்ன எனக்கு என்ன, என்னோட லைஃப் செப்பரேட்டு, உன்னோட லைஃப் செப்பரேட்டு, எனக்கு பிரைவசி வேணும் அப்படின்னாலாம் இருந்தா எந்த ஒரு மேரேஜும் நிலைன்னு இருக்காது இல்லைங்களா. ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஆயிட்ட பிறகு அங்க பிரைவசிக்கோ இல்ல தனிப்பட்ட ஒரு இதுக்கோ இடம் இல்லைங்க இல்லைங்களா. ரகசியமா இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாரோட லைஃப்ல வரங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா என்ன பண்ணணும்னாக்கா ரீகன்சைல் பண்ணிடுங்க. இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா. அந்த மரியாதை இருக்கணுங்க மெயின். கணவன் மேல மனைவிக்கும், மனைவி மேல கணவனுக்கும் மரியாதை இருந்தாலே கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் நாங்க உண்மையா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதன் அடிப்படையில தான் இயேசு அங்க பேசினாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்றது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். தேவன் தாமே இந்த வசனங்களே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இன்னும் மலை பசங்களை அவர் பேசின இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொறுமை கிட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.